வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம இந்த இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜில் உள்ள ஆப்ரேட்டர்ஸில் இஸ் அண்ட் டபுள் ஈக்குவல்ட்டுக்கான ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இஸ்னா என்ன, டபுள் ஈக்குவல்னா என்ன சொல்லிடுறேன். ஸோ இஸ்ங்கிற ஆப்ரேட்டர் எது கீழே வரும் அப்படின்னா ஐடென்டிட்டி ஆப்ரேட்டர்ஸ் கீழே வரும். டபுள் ஈக்குவல்ட்டுங்கிறது கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் கீழே வரும். ஓகேங்களா? ஸோ நான் ஒரு 2 வேரியபிளில் டேட்டாஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு நான் இன்னும் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எம்ப்ளாய் 1 இஸ் ஈக்குவல் டு ஒரு டேட்டா கொடுக்கலாம். லைக் கேர்லி பேக்கெட் யூஸ் பண்ணியிருக்கிறேன். லைக் இது என்ன டைப் ஆஃப் டேட்டா போக போகுது அப்படின்னா டிக்ஷனரி டைப்பாக போக போகுது. ஓகேங்களா? ஸோ டிக்ஷனரி டைப்னா எப்படி இருக்கும், கீ அண்ட் வேல்யூவாக இருக்கும். நம்ம ஒரு டேட்டா கொடுக்கோம் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஒரு கீயை ரெஃபரன்ஸாக பாஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ நேம் கோலன் கூகுள் அண்ட் தென் காமா. இப்போ இந்த எம்ப்ளாயோட பொசிஷன் மென்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பொசிஷன் மேனேஜர்னு கொடுத்துக்கலாம். மேனேஜர். ஓகேங்களா? இப்போ கூகுள்ங்கிற ஒரு எம்ப்ளாய் மேனேஜர் பொசிஷனில் இருக்காரு. நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு எம்ப்ளாய் டீட்டெயில் கிரியேட் பண்ணுறேன். எம்ப்ளாய் 2ன்னு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு எம்ப்ளாய் பேரும் கூகுள் தான், அவரோட பொசிஷன் என்னது, மேனேஜர் தான். ஓகேங்களா? 2 பேருமே ஒரு சேம் பில்டிங்கில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இஸ் ஆப்ரேட்டரும் டபுள் ஈக்குவல் ஆப்ரேட்டரும் 2 பேருக்கும் யூஸ் பண்ணி காமிக்க போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் 2க்கும் டிஃப்ரெண்ட் சொல்லிக்கிறேன். லைக் தேரியா எப்படி அப்படின்னா இஸ்ங்கிற ஆப்ரேட்டர்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் உள்ள வேல்யூவை லைக் அந்த வேல்யூ எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு அதோட மெமரியை வச்சு ஆக்சஸ் பண்ணும். பட் டபுள் ஈக்குவல் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு வேரியபிள் உள்ள வேல்யூவை வச்சு ஆக்சஸ் பண்ணும். ஓகேங்களா? லைக் இன்னும் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்போ பிரிண்டில் எம்ப்ளாய் 1 இஸ் ஈக்குவல் டு எம்ப்ளாய் 2. ஓகேங்களா? இப்போ நான் இங்கே டபுள் ஈக்குவலுக்கு ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த டபுள் ஈக்குவலுங்கிற ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா எம்ப்ளாய் 1ல் உள்ள வேல்யூவையும் எம்ப்ளாய் 2ல் உள்ள வேல்யூவையும் செக் பண்ணும். ஓகேங்களா? இப்போது அது செக் பண்ணும்போது ரெண்டுலேயுமே என்ன வேல்யூ இருக்குது, சேம் வேல்யூ தான் இருக்குது. அதாவது 2 பேருக்குமே நேம் கூகுள் தான், பொசிஷன் மேனேஜர் தான். ஓகேங்களா? ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு ஆன்சர்ஸ் ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போ இதே வேரியபிளுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிரிண்ட் இஸ் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ண போகிறேன். லைக் எம்ப்ளாய் 1 இஸ் எம்ப்ளாய் 2. இப்போ இங்கே இஸ்ங்கிற ஒரு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ இந்த இஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா இந்த எம்ப்ளாய் 1 ஸ்டோர் ஆகிருக்கிற மெமரியையும் எம்ப்ளாய் 2 ஸ்டோர் ஆகிருக்கிற மெமரியும் செக் பண்ணும். செக் பண்ணும்போது ரெண்டுமே சேமாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன பண்ணும், ஆன்சர்ஸ் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். இஃப் இன் கேஸ் எனக்கு அதில் ஃபால்ஸ் ஆகிட்டு அப்படின்னா ஆன்சர்ஸ் வில் பி ஏ ஃபால்ஸ். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதோட மெமரியை செக் பண்ணுறேன். ஓகேங்களா? லைக் மெமரி செக் பண்ணுறதுக்கு பைத்தான் லாங்குவேஜில் ஐடின்னு ஒரு இன்பில்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஐடி ஆஃப் எம்ப்ளாய் 1 ஐடி ஆஃப் எம்ப்ளாய் 2. ஓகேங்களா? இப்போ நம்ம ரெண்டுக்குமே மெமரி எங்கே போய் ஸ்டோர் ஆகின்னு செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதோட மெமரி ஆப்ஜெக்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்குது, இதோட மெமரி ஆப்ஜெக்ட் வேறு ஒரு இதில் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெண்டுமே சேமாக இருக்கான்னு பார்க்குது, ரெண்டுமே சேம் கிடையாது. ஓகேங்களா? நான் வந்து இதை ஆக்சஸ் பண்ணுறேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். நமக்கு என்ன வந்துட்டு ஆன்சர்ஸ் ஃபால்ஸ்னு வருதுங்களா? ஸோ டபுள் ஈக்குவல் என்ன பண்ணுது அப்படின்னா உள்ள வேல்யூவை செக் பண்ணுது. இஸ் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு வேரியபிளில் உள்ள டேட்டா எங்கே போய் ஸ்டோர் ஆகிருக்கு அதோட மெமரி ஐடியை செக் பண்ணுது. ஓகேங்களா? லைக் உங்களுக்கு இன்னும் புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு டெம்பரவரி வேரியபிள். ஓகேங்களா? ஸோ அந்த டெம்பரவரி வேரியபிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா எம்ப்ளாய் 1ஓட டீட்டெயில்ஸை ஸ்டோர் பண்ணுறேன்.
இப்போ கீழே print employee 1 is temporary variable கொடுக்குறேன். ஓகேங்களா? இப்போ நான் ரன் பண்ணுறேன். ஸோ லாஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர்ஸ் ட்ரூன்னு வருதுங்களா? ஏன் அப்படின்னா எம்ப்ளாய் ஒன்னோட ஐடியும் டெம்பரரி வேரியபிளுக்கான ஐடியும் சேமாக இருக்கும். ஏன்னா நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா எம்ப்ளாய் ஒன்னோட டேட்டா தான் என்ன பண்ணிக்கிறேன் நான் டெம்புங்கிற ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? செக் பண்ணியும் பார்த்துக்கலாம். இப்போ எம்ப்ளாய் ஒன்னுக்கான ஐடியையும் கீழே print of id of temporary variable. ஓகேங்களா? இப்போ இந்த வேரியபிளும் நம்ம செக் பண்ண போகிறோம். லைக் அதோட மெமரியை செக் பண்ண போகிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ரெண்டுக்கான மெமரி சேமாக இருக்குங்களா? ஸோ இஸ் ஆப்ரேட்டர் அதோட மெமரி ஐடியை வச்சு ஆக்சஸ் பண்ணுது, ரெஃபரன்ஸ் எடுத்து ஆக்சஸ் பண்ணுது, டபுள் ஈக்குவல் டு வந்து அதோட வேல்யூவை ரெஃபரன்ஸாக எடுத்து ஆக்சஸ் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ தான் இஸ்ஸுக்கும் டபுள் ஈக்குவல்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ.